அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்பதை தவிர முக்கியமான 2 அமல்கள் இருக்கிறது. அது என்னன்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஷாபான் மாதத்தை அடைய நம்ம அனைவருக்கும் பாக்கியம் அளித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஷாபான் மாதத்தை நமது முன்னோர்கள் 2 விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டினார்கள். முதலில் இந்த ஷாபான் மாதம் வந்துவிட்டால் ஜகாத்துடைய கணக்கை பார்க்க தொடங்கிவிடுவார்கள். இரண்டாவது, ஷாபான் மாதத்தின் பிறையை கண்டால் குரானை கையில் எடுத்து விடுவார்கள். ஜகாத்தையும் குரானையும் இந்த ஷாபான் மாதத்தை நமது முன்னோர்கள் பழக்கமாக வைத்திருந்தார்கள். ஏனென்றால் ஷாபான் மாதம் அவ்வளவு பெரிய பரக்கத் நிறைந்த மாதமாக இருக்கிறது. ஜகாத் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு செல்வத்தில் பரக்கத் செய்கின்றான். குரானை ஓணும்போது நமது இம்மையிலும், அதாவது துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் பரக்கத் செய்கின்றான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு ரமலானுக்கு அடுத்ததாக இந்த ஷாபான் மாதத்தில் தான் பூர்த்தியாக நோன்பு நோற்றார்கள். 3வது விஷயம்தான் நோன்பு நோட்பது. முதலில் ஜகாத் கடமையானவர்கள் ஜகாத்தில் கொடுப்பதற்காக நமது வருமானத்தில் இருந்து 2.5% கணக்கு பார்ப்பது. 2வது, குரான் ஓதுவது. ஒரு நாளைக்கு குறைந்தது 1 ஜூஸாவது ஓத நம்ம அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். 3வது தான் நோன்பு நோற்பது. ஏன் இதையெல்லாம் செய்யணும், அதுவும் குறிப்பாக ஷாபான் மாதத்தில் எதற்கு செய்ய வேண்டும் என்று பலருக்கும் கேள்வி இருக்கும். இந்த மாதத்தில் தான் நமது அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகிறது. அமல்கள் உயர்த்தப்படுவதற்கு என சில நேரங்கள் இருக்கிறது. நாள் வாரியாக, கிழமை வாரியாக, மாதம் வாரியாக சில நேரங்களிலிருந்து அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஒரு நாளில் எந்த நேரத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றால் அசர் டு ஃபஜர் நேரத்தில், அதாவது அசர் நேரத்தில் இருந்து ஃபஜர் நேரத்திற்குள் மலக்குமார்கள் நாள் முழுவதும் செய்த அமல்களை அல்லாஹ்விடம் சொல்கிறார்கள். 2வது, வாரத்தில் 2 கிழமைகளில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. திங்கள் மற்றும் வியாழனின். திங்கள் கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். ஏன் என்று கேட்டதற்கு, திங்கள் மற்றும் வியாழனின் அமல்கள் உயர்த்தப்படும், எனவே நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள். வருடத்தில் ஒரு மாதத்தில் அல்லாஹு தாலாவிடம் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அந்த மாதம்தான் புனிதமிகு ஷாபான் மாதம். எனவே ஷாபான் மாதத்தின் அதிக அளவு நோன்பு நோற்றார்கள். ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான் நோன்பை கடமையாக்கினான் அல்லாஹு தாலா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷாபான் மாதத்தில் தான் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்ததும் இந்த ஷாபான் மாதத்தில் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மௌத்தானது இந்த ஷாபான் மாதத்தில் தான். இந்த ஷாபான் மாதத்தை பாதி அடைந்ததும், அதாவது 15 அடைந்ததும் யார் யார் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹு தாலாவிடம் கை உயர்த்தி பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான். ஆனால் 2 பேரை தவிர. முதலில் முஷ்ரிக், அதாவது இணை வைப்பவர்கள். 2வது முனாஃபிக், அதாவது நயவஞ்சவர்கள். அவர்கள் 2 பேரை தான் அல்லாஹு தாலா அந்த 15வது இரவில் கூட அல்லாஹு தாலா அவர்களை மன்னிப்பதில்லை. அந்த 15வது இரவை தான் புனிதமிகு பராத் இரவு என்று அழைக்கின்றோம். இந்த பராத் இரவில் தான் இரணம், மரணம், சோதனைகள், சுகங்கள் போன்ற ஓராண்டிற்கு நிகழும் எல்லா நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை அனைத்து மலக்குமார்களிடம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மலக்குல் மவுத் இடத்தில் இந்த ஆண்டு மரணிப்பவர்களின் பட்டியலை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த ஷாபான் மாதத்தில் முடிந்த அளவு ஜகாத்தை கொடுப்பதற்கும் குரானை ஓதுவதற்கும் அதிகமாக நோன்பை நோற்பதற்கும் அல்லாஹு தாலா நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு வீடியோவில் பராத் இரவின் சிறப்புகள் மற்றும் ஆற்ற வேண்டிய அமல்களை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.